அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த மே மாதம் முதல் நாள் உழைப்பாளர்கள் தினம். இந்த நாளிலே உழைப்பின் மகிமையை, உழைப்பின் சந்தோஷத்தை, உழைப்பின் உண்மையை உலகத்துக்கு காட்டிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கடின வேலையிலே ஈடுபடுகிற மக்கள், சுரங்கத் தொழிலிலே ஈடுபடுகிற மக்கள், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாதபடி அனைவருக்கும் சமமான கூலி வழங்குகின்ற இந்த திருநாளை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணமாக, வாக்குத்தத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே உண்மைக்கு கிடைத்த பரிசு என்ற தலைப்பிலே மிக அழகாக சொல்கிறார். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நீ பெறுவாய். இரத்தம், இறப்பு, காயம் என்றெல்லாம் பொது உடைமை 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்படும். இதற்காக உழைக்கின்ற மக்கள் புரட்சி செய்து கொண்டாடின ஒரு திருநாள் தான் 1923ஆம் ஆண்டு பொதுவுடைமைவாதியான சீர்திருத்தவாதியுமான சிங்காரவேலன் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருகையில் கொண்டாடப்பட்ட தொழிலாளர் விழாவாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மாதம் நமக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை கொடுக்கிற ஒரு மாதம். 3ஆம் தேதி பத்திரிகை திருநாள் என்றும், 4ஆம் தேதி உலக தீயணைப்பு படைவீரர்கள் நாள்கள் என்றும், 5ஆம் தேதி காரல் மார்க்ஸ் நினைவு தினம் என்றும், 6ஆம் தேதி உலக உணவியல் தினம் என்றும், உலக சிரிப்பு நாள் என்றும், 7ஆம் தேதி ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் என்றும், 8ஆம் தேதி செஞ்சிலுவை சங்கம் என்றும் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கோம். பொதுவாக இந்த மாதம் முழுவதும் பல உழைப்பை இந்த உலகத்துக்கு கொடுத்த உன்னதமான தலைவர்களையும், சிந்தனைவாதிகளையும், அறிஞர்களையும் குறிப்பிட்டு பார்க்கின்ற ஒரு மாதம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. இன்றைக்கு இந்த உழைப்பிலே நீங்களும் நானும் முதலாவது உழைப்பில் உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் சொல்கிறது, அன்பாய் இருந்தால் அவன் ஒரு ஏமாளி, உண்மையாயிருந்தால் அவன் ஒரு முட்டாள், நடித்தால் மட்டுமே அவன் ஒரு உழைப்பாளி, நல்லவன் என்று சொல்கிறது. சுயநலத்திற்காக சிரித்து பழகும் உறவை விட ஏதோ ஒரு மூலையில் நமக்காக அழுகை என்ற உழைப்பை கொடுக்கிற அந்த உறவை நாம் சிறப்பாக நினைக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறவனை விட உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, உண்மையாக சோதனைகளை சகித்து கொண்டிருக்கிற மக்கள் கூட இந்த உலகத்தை பார்த்து எங்கே நாம் ஏமாந்து விடுவோமோ, ஏமாளியாகி விடுவோமோ என்று அவர்கள் பயந்து அவர்களும் தீமைக்குள்ளாக செல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு உழைப்பினுடைய உண்மை என்பது அன்பின் அடிப்படையில் கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை குறித்து சொல்லும்போது, உண்மையான அன்பு கிடைக்கும்போது நாம் அதை மறுத்து விடுவோம். அது நம்மை விட்டு இழந்த பின்பு அதை நினைத்து வேதனைப்படுவோம். மத்தேயு 25:21 கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். கிறிஸ்தவர்களிடத்தில் இன்றைக்கு உலகத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம், ஒரு மனிதன் பேருந்தில் ஏறி பயண சீட்டு வாங்கி சில்லறை வாங்குகிறான். கண்டக்டர் கூடுதலாக 10 ரூபாயை கொடுத்து விடுகிறார். அதை வாங்கி கணக்கு பார்க்கும்போது 10 ரூபாய் அதிகமாக இருக்குது, என்ன செய்வது? சரி, பரவாயில்லை, 10 ரூபாய் தானே, இதை கண்டுக்கிற போகிறார் கண்டக்டர் என்று சொல்லி மிகுந்த போராட்டத்தோடு பயணம் செய்து கொண்டே இருக்கிறான். மனதில் ஒரு அச்சம், பயம், எப்படி நான் இதை செய்வது என்று சொல்லி. ஆகவே இந்த போராட்டத்தோடு போகும்போது இறங்குகின்ற இடம் வந்தவுடனே அவன் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து அந்த 10 ரூபாயை எடுத்து அந்த கண்டக்டரிடம் கொடுக்க, ஐயா,
நீங்கள் எனக்கு 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி. இதை பார்த்த உடனே அதை கேட்ட வாங்கின கண்டக்டர் சொல்கிறார், ஐயா, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற போதகர் ஊழியர், உங்களை நான் அறிவேன். உங்கள் திருச்சபைக்கு நான் வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த சோதனை நடத்தினேன். உங்களை எனக்கு அதிகமாக தெரியும். ஆனால் நீங்கள் பெரிய காரியங்களை இன்றைக்கு கொடுத்து செய்து விட்டிருக்கிறீர்கள். பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த மனிதரை பாராட்டினாராம். யாக்கோப்பு 1:12 இதைத்தான் சொல்கிறார், சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியம். ஐயோ, நமக்கு இவ்வளவு பணம் கிடைத்து விட்டதே என்று நாம் சந்தோஷப்படுவதை காட்டிலும் ஆண்டவரிடத்தில் சோதனையை சகிக்க எனக்கு ஆற்றல் தாரும். மரண வேளையில் மரண தருணங்கள், வியாதியின் தருணங்கள் என்னை நெருக்கும் பொழுது நான் ஆவலாய் அதை சகித்து வாஞ்சையோடு ஜீவக்கிரீடத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். யோபுவை குறித்து உத்தமன் சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையில் கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையும் உத்தமமாய் நடக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை நிச்சயமாகவே பெறுவோம். அந்த ஜீவ கிரீடம்தான் அவருடைய வார்த்தையாகிய உணவு. அந்த வார்த்தையாகிய உணவு இந்த மாதத்தில் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அன்றைக்கு அமெரிக்கா தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஐடா ஸ்கேடர் தன்னுடைய சொந்த வீட்டை விற்று வந்து வெள்ளூரில் ஒரு இடம் வாங்கி அங்கே மருத்துவமனை துவங்கப் போகிறார் என்று இது உலகத்தார் பார்வையிலே இது ஒரு ஏமாளித்தனம், இது ஒரு முட்டாள்தனம் என்று கருதினார்கள். ஆனால் இன்றைக்கு ஐடா ஸ்கேடர் தன்னுடைய உண்மையான அந்த உழைப்பில், அவருடைய விசுவாசத்தினுடைய உண்மையில் அவர் நிலைத்திருந்த காரணத்தினால்தான் இன்று வரை அவர் உயர்ந்த ஒரு மனிதனாக இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற, உலகம் பாராட்டுகின்ற ஒரு மிஷனரியாக ஐடா ஸ்கேடரை நாம் பார்க்கிறோம். எரேமியா 32:2 பார்க்கும்போது ஆண்டவருடைய திருக்கரம், அவர் 32:18 பார்க்கும்போது அழிவை விட அதிகமாக நன்மைகளை விரும்புகிறது தான் நம் தேவன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போய் அந்த துன்பத்தோடு விழுந்து விடாதபடி, இணைத்து விடாதபடி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அந்த துன்பத்தை சகித்து ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து நான் இருக்கும் பொழுது, இன்றைக்கு எனக்கு பண தேவைகள் இருக்கிறது, பொருளாதார கஷ்டங்கள் இருக்கிறது, வியாதியின் நெருக்கடி இருக்கிறது, என்னுடைய சமாதானம் இல்லாமல் இருக்குது, அந்த எல்லாம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் நமக்கு மகிமையான ஜீவக்கிரீடத்தை தருவார். அந்த ஜீவக்கிரீடத்தை இந்த மாதத்தில் நாம் சூடிக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஜெபம் செய்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அழைக்கப்பட்டது உம்முடைய சுத்த கிருபை.